இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பிளாக்கர்ஸ் அஃபிஷியல் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கேட்கக்கூடிய டவுட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிறது தமிழ் பிளாக்கர்ஸ் கியூஎன் சேனல் வந்து பார்த்துக்கிறீங்க. பிளாக்கர் சம்பந்தமான டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தமிழ் பிளாக்கர்ஸ் அஃபிஷியல் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோட கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுடைய டவுட்ஸ் வந்து கேளுங்க. அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிளாக்கர்ஸ் கியூஎன் சேனல் வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ ரெண்டு சேனலுமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளாக்கரில் இருக்கக்கூடிய சர்ச் கன்சோல் எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிட்டு எப்படி வந்து புதுசாக ஆட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. ஸோ நம்ம சேனலில் போயிட்டு நீங்கள் சர்ச் கன்சோல் டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க, ஒரு வீடியோ வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோவில் வந்து எப்படி உங்களுடைய சர்ச் கன்சோல் பேஜ் நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எப்படி ஒரு புது பிளாக்கருக்கு வந்து சர்ச் கன்சோல் வந்து கிரியேட் பண்ணணுமோ அதே மாதிரி நீங்கள் திரும்ப வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஸோ டெலீட் பண்ணுற வீடியோ வந்து நம்ம சேனலுக்கு போய் பார்த்துக்குங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி சேஞ்ச் பண்ணால் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணால் இமெயில் ஐடிக்கும் மாறுமா இல்லை நாம தான் போய் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து சொல்லியிருப்பேன், புரியுதுங்களா? அதாவது ஒரு பிளாக்கருக்கு வந்து இன்னொரு ஜிமெயில் ஐடி வந்து போடுற மாதிரி வந்து அட்மின் ஐடி போடுற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் சொல்ல போனாலும் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், புரியுதுங்களா? ஸோ நீங்கள் எத்தனை ஜிமெயிலுக்கு வேணாலும் நீங்கள் அட்மின் வந்து போட்டுக்கலாம், புரியுதுங்களா? அது ஓனர்ஷிப் வந்து கொடுத்துக்கலாம், எத்தனை ஜிமெயிலுக்கு வேணாலும் ஓனர்ஷிப் கொடுத்துக்கலாம். ஸோ ஓனர்ஷிப் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ நீங்கள் வேறு ஒரு ஜிமெயில் ஐடிக்கு ஓனர்ஷிப் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணிவிட்டு பழைய ஜிமெயில் ஐடியை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்டொமைன் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிருக்காரு. கஸ்டம் டொமைன், புரியுதுங்களா? கஸ்டம் டொமைன் வந்து கோடாடியில் நீங்கள் போய் வாங்கிக்கலாம், புரியுதுங்களா? கோடாடியில் போயிட்டு உங்கள் பிளாக்கருக்கு என்ன மாதிரியான நேமில் டொமைன் வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ .comல வாங்கணுமா, .in வாங்கணுமா, .net இல்லை .xyz அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ் தான், புரியுதுங்களா? உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டொமைன் வந்து வாங்கிக்கலாம். கோடாடியில் போய் வாங்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சைட்டோட மொபைல் லோடிங் ஸ்பீடு வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? 70 தான் இருக்குது, பட் டெஸ்க்டாப் லோடிங் ஸ்பீடு வந்து 94 இருக்குது. மொபைல் லோடிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஐடியா கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அது வந்து டெஸ்க்டாப்பில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி, இந்த பேஜ் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இந்த இமேஜில் போய் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியும். பட் மொபைலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அன்யூஸ்டு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படி இப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு நிறையா டெக்னிக்கலாக உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து போகும், புரியுதுங்களா? இது வேர்ட்ப்ரெஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் பிளக்கின் வந்து இருக்குது. பிளாக்கரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஆல்ட்ரைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70% இருக்கிறதே உங்களுக்கு வந்து பெரிய விஷயம் தான். ஸோ எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90-20 ரேஞ்சில் தான் இருக்குது. 70 வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு தான் சொல்லுவேன். அதுவே உங்களுக்கு வந்து போதுமான ஸ்பீடு தான், புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ SEO அண்ட் கீவேர்டு இது எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எனது போஸ்ட் வந்து ரேங்கிங் வந்து ஒரு 10லேருந்து 13 நாள் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் SEO கண்டென்ட்டாக நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய போஸ்ட் வந்து எப்பயுமே இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் உங்களுக்கு வந்து பேக்கில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து நியூஸ் கேட்டகரியில் வந்து பிளாக் போஸ்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து எந்த வெப்சைட்டை வந்து அப்டேட் நியூஸ் போடுறாங்களோ அவங்களுடைய போஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து காட்டும், புரியுதுங்களா? ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணும்போது ஒரு கீவேர்டு போட்டு சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் வந்து முன்னாடி காட்டுது அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஆகிருக்கு, புரியுதுங்களா? சின்ன சின்ன டெக்னிக்கல் எல்லா விஷயங்களையுமே அவங்க பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட் முன்னாடி தெரியணும், எந்த போஸ்ட் வந்து அடுத்து தெரியணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொன்று நீங்கள் எந்த கேட்டகரியில் போஸ்ட் போடுறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த ரேங்கிங் வந்து இருக்குது, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து 100% வந்து இந்த SEO கீவேர்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக நீங்கள் பண்ணியிருந்தீங்க. டைட்டில் அண்ட் சர்ச் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் உங்களுடைய கண்டென்ட்டில் நீங்கள் SEO கீவேர்டு போட்டு எழுதுறது, இமேஜ் கொடுத்துருந்தீங்கன்னா இமேஜில் போயிட்டு ஆல்ட் டெக்ஸ்ட் எல்லாம் வந்து கொடுக்குறது, இது எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணி ஒரு 1000 வேர்ட்ஸுக்கு மேலே இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ரேங்கிங் வந்து அதே பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து மாறுபடும். அதே சமயத்தில் நீங்கள் நியூஸ் கேட்டகரி போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் டெய்லி வந்து போஸ்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புரியுதுங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோ எப்போ என் சேனல் தம்ப்நெயில் இமேஜ் பிளாக் போஸ்ட்டை போட்டால் காப்பிரைட் ப்ராப்ளம் வருமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை, உங்கள் சேனலோட தம்ப்நெயிலை நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் சேனல் தானே. ஆக்சுவலாக யூடியூப்பில் உள்ள தம்ப்நெயிலை வந்து பிளாக்கரில் போடலாமான்னு கேட்குறாரு. போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்களுடைய பிளாக்கர் தானே, அதெல்லாம் பிரச்சனை வராது. அண்ட் ஸ்டார்டிங்கில் நானுமே அப்படி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ என்னோட யூடியூப் சேனல் என்னவோ அந்த லிங்க்கை வந்து நான் என்னுடைய பிளாக் போஸ்ட்டில் வந்து போட்டிருப்பேன். என்னுடைய பழைய போஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோ வந்து எல்லா போஸ்ட்லையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் என்ன தம்ப்நெயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேனோ அதுதான் வந்து பிளாக்கர் ஒவ்வொரு போஸ்ட்டோட தம்ப்நெயிலாகவும் அது வந்து தெரியும். ஸோ அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்து கிடையாது. இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தானே சர்டிஃபிகேட் கிரியேட் ஆகுமா?
ஒவ்வொரு வாட்டியும் தனியாக டெம்ப்ளேட் இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்காரு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா குவிஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு யார் வந்து குவிஸ் கம்ப்ளீட் பண்ணாங்களோ அவங்களுடைய மெயிலுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் வந்து போகும். அவங்களுடைய பேர் போட்டு எவ்வளோ ஸ்கோர் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வந்து போகும். இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ நான் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி உங்களுடைய பிளாக்கரில் இந்த குவிஸ் கேட்டகரியில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஒரு டைம் இந்த கூகுள் ஃபார்மில் போய் கொடுத்தா போதுங்க. ஒவ்வொரு டைம் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அவசியம் வந்து கிடையாது. அது வந்து ஒரு டைம் கொடுக்குறதா புரியுதுங்களா? ஸோ ஒன் டைம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும். எத்தனை யூசர் வந்து ஒரு பிளாக்கரில் இருக்கக்கூடிய குவிஸ் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, அவங்களுடைய நேமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்களுடைய மெயிலுக்கு வந்து போயிடும். புரியுதுங்களா? தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹவு many போஸ்ட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஆக்சஸ் அப்ரூவல் அப்படின்ற மாதிரி கேட்டுக்காங்க. 20லேருந்து 25 போஸ்ட் வந்து போடுங்க. அண்ட் ஒவ்வொரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 450க்கு மேலே நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா யூனிக்காக வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிளாக்கருக்கு ஆக்சஸ் வந்து அப்ரூவல் கிடைக்கும். ஐ திங்க் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஆக்சஸ் அப்ரூவல் வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் அக்கௌண்ட்டில் போயிட்டு சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து என்னபிள் இல்லைன்னு கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்மப் அக்கௌண்ட்டில் போகும்போது இந்த சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும். நார்மல் கூகுள் ஆட்சன்ஸ் சைட்டில் போயிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகாது. ஐ திங்க் ஆட்மப்பை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் இவர் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வேறு என்ன டவுட் உங்களுக்கு வந்து இருக்குதுன்னு தெரில. நீங்கள் ஆட்மப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி போனீங்க அப்படின்னா நான் அந்த வீடியோவில் சொன்ன பிரகாரம் சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிருக்கும். ஒருவேளை நீங்கள் ஆகலை அப்படின்னா நீங்கள் நார்மல் கூகுள் ஆட்சன்ஸ் சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த 2 ரீசன் தான் உங்களுக்கு வந்து இருக்குமே தவிர மற்றபடி ஆட்மப் மூலிமா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எனபிள் ஆகும். நான் வீடியோவிலே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அண்ட் வீடியோவும் லைவாகவும் உங்களுக்கு வந்து வீடியோவில் போட்டுட்டேன். புரியுதுங்களா? ப்ரோ SEO அண்ட் கீவர்ட்ஸ் இது எல்லாத்தையும் போவித்து, ஆனால் எனது போஸ்ட் வந்து ரேங்கிங் 10லேருந்து 13 மட்டுமே காட்டுது அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் ஓகே, இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடியே. ஓகே, பழைய கொஸ்டின் தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த ஹெல்த் ஃபார் ரிவ்யூவில் வந்து போவோம். ஸோ லிங்க் வந்து கொடுக்குறாங்க, அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. லிங்க் கொடுக்காதீங்க. ஒரு பிளாக்கர் வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இதுதான் அவருடைய பிளாக்கரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கண்டென்ட் போட்டிருக்காரு. அண்ட் ரொம்ப கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ஐ திங்க் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல, தேர்ட் பார்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஓகே, போஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் போஸ்ட் வந்து அதிகப்படுத்துங்க. அதே மாதிரி பேஜஸ் எதுவுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணலை. புரியுதுங்களா? மெனு அதே மாதிரி எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. ஸோ பேஜஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், கான்டாக்டர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் இந்த பேஜஸில் வந்து கிரியேட் பண்ணணும். அதெல்லாம் எதுவுமே வந்து பண்ண கிடையாது. அதெல்லாம் பண்ணிடுங்க. மொத்தம் 22 போஸ்ட் வந்து போட்டிருக்கீங்க. இனி அடுத்து போடக்கூடிய போஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக ஒரு 450-500 வேர்ட்ஸ்க்கு மேலே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. அண்ட் ஐ திங்க் வந்து காப்பிரைட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ காப்பிரைட் கண்டென்ட்லாம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆக்சஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ யூனிக்காக இருந்துட்டால் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது உங்களுக்கு வந்து. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துங்க. இன்னும் ஒரு 5 இல்லைனா 6 போஸ்ட்டுக்கு மேலே போட்டு ஆக்சன்ஸ் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணணும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெனு வந்து ஆட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மெனு வந்து ஆட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மெனு ஆட் பண்ணலாம். இந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் இந்த இடத்துல வந்து மெனு வந்து ஆட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து டேக் கொடுக்கணும். டேக்கே வந்து கொடுக்காமல் இருக்கீங்க. டேக் கொடுக்கல அப்படின்னா சர்ச் கன்சோலில் உங்களுக்கு வந்து இந்த கவரேஜ் யூசி வந்து வரும். புரியுதுங்களா? இல்லைனா பிரெட் கிரம்ஸ் எரர் வந்து வரும். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஒரு டேக் வந்து கொடுத்துங்க. லேபிள், ஸோ உங்களுடைய பிளாக் போஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணும்போதே ரைட் சைடில் வந்து லேபிள் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நேம் வந்து கொடுத்துங்க. அதாவது கேட்டகரிஸ் வைஸாக நீங்கள் வந்து பிரிச்சுக்குங்க. அதை நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க, அது பண்ணிடுங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து ஸ்பேமில் வந்து ஸ்பேம் இந்த லிஸ்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து வெப்சைட்டை ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின், ப்ரோ என்னுடைய பிளாக்ல வேறு சைட்டோட லிங்க் கொடுக்கலாமா? ப்ரோ கொடுக்கலாம், தாராளமாக வந்து கொடுக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஆக்சஸ் பற்றி ஒரு போஸ்ட் எழுதுனேன், அதில் ஆக்சஸ் லிங்க் கொடுக்கலாமா? கொடுக்கலாம், அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம், பிரச்சனை வந்து கிடையாது. வேறு சைட்டோட லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து பிளாக் பர்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பர்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணுங்கள். அதில் நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஃபீட் பர்னர் FEED அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஒரு வீடியோ வந்து அவைலபிளாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் 2 வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ 2வது வெப்சைட் எப்படி முதல் வெப்சைட்டில் ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலைன்னா போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கரை வந்து ஒருத்தர் ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற பேஜஸ் எல்லாம் ஓகே தான், எல்லாம் பண்ணிட்டாரு. ஐ திங்க் ஒரு 5 இல்லைனா 6 போஸ்ட் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் போட்டது வந்து கொஞ்சம் காப்பிரைட்டடாக இருக்குங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி காப்பிரைட் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுடைய டைம் வந்து டோட்டல் வேஸ்ட்டு. புரியுதுங்களா? என்னுடைய பழைய வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ செக் பண்ணும்போது பாருங்கள், இது எல்லாமே இதில் இருக்க காட்டுது. ஸோ வேற ஒரு வெப்சைட்டில் இருக்கிற மாதிரி காட்டுது. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் காப்பிரைட்லாம் பண்ணாதீங்க, அது உங்கள் டைம் தான் வேஸ்ட்டு. இதுக்கெலாம் வந்து ஆக்சஸ் அப்ரூவல் கொடுக்கவே மாட்டாங்க.
ஸோ அதை பார்த்து கண்டென்ட் வந்து காப்பிரைட் இல்லாமல் நீங்கள் பார்த்துங்க. இது வரைக்கும் போட்ட போஸ்ட் எல்லாமே காப்பிரைட்டாக தான் போட்டிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஜென்யூனாக காப்பிரைட் இல்லாமல் உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக போடுங்க. அப்போ மட்டும் மற்றபடி நீங்கள் வந்து மற்ற வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணி போகிறது உங்களுடைய டைம் வேஸ்ட் தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சப்ஸ்கிரைப் கேட்கக்கூடிய டவுட்ஸ்க்கு நம்ம வந்து வீடியோ வந்து போடுவோம். ஸோ இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாகர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.